இந்தாங்க டீ. காலங்காத்தால பேப்பரோட உக்காந்தாச்சு. இன்னைக்கு லீவு தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்னவா? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா? நிம்மதியா இருக்க விட மாட்டாளே. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் டா. என்ன ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்பணும்ப்பா. ரம்யா என்ன பண்றா? உங்க பொண்ணு தானே, என்ன பண்ணுவா? தூங்கிட்டு தான் இருப்பா. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு லீவு, தூங்கிட்டு போட்டுமே. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருங்க அவளை. மேல மேல படிக்க வைக்க வேண்டாம், ஒரு டிகிரியே போதுன்னு சொன்னேன். எங்க கேட்டீங்க? மா டீ. என்னம்மா இப்பதான் உனக்கு விடிஞ்சிச்சா? மா நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன், நீங்க உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. என்னம்மா பண்ணுமா? குட் மார்னிங் பா. குட் மார்னிங்மா. ரம்யா, ரம்யா, ஏய் ரம்யா. வரேம்மா. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது டிஷ் சொல்லி தரேன் சமைக்கிறதுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? ஏமா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இதெல்லாம் நீ கத்துக்கணுமா? அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவ நீ? என்னது கல்யாணமா? சான்ஸே இல்லம்மா. என்னது சான்ஸே இல்லையா? அப்புறம் என்ன பண்ண போற? நான் மேல படிக்க போறேன். என்ன திமிரா பேசிட்டு போறா பாரு. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு போறா. ஏன் ரெண்டு பேரும் கத்திட்டே இருக்கீங்க? அப்பா பாருங்கப்பா அம்மாவ. எனக்கு காலேஜ் முடிச்சோன்னா கல்யாணம்னு சொல்றாங்க. டேய், நீ படிச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் தான்டா. அப்பா என்ன விளையாடுறீங்களா? நான் மேல படிக்கணும், என்னால எல்லாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படியே நீ படிச்சுட்டு போனா மாப்பிள்ளை யாரை தேடுறது, எங்க தேடுறது? அப்பா இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? நான் படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், டாக்டரேட் வாங்கணும், எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுப்பா. நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், நிறைய சாதிக்கணும். இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுப்பா. ரம்யா, மா யாருன்னு போய் பாருமா. போறேம்மா. ஹாய் ரம்யா. ஹே திவ்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க ரொம்ப நாளா ஆளையே காணோம். டைமே இல்லடி. வா திவ்யா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. என்னது கல்யாணமா? அதுக்குள்ளயா? ஆமாண்டி, என்ன பண்றது, வீட்ல நீ ஃபிக்ஸ் சும்மா பண்ணிட்டாங்க. இருடி. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா? காலகாலத்துல எல்லாம் நடக்கணும். அம்மா வர 12ஆம் தேதி திருநெல்வேலியில் எனக்கு கல்யாணம். சந்தோஷமா? சரிம்மா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு சரிம்மா, வந்துருங்க. கட்டாயம் நாங்க வந்துடுறோம். சரி, ஏதாவது சாப்பிட்டு போயேம்மா. இல்லம்மா, கார்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஹே ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு போ. இன்னொரு நாள் வரேன்டி ஃப்ரீயா. சரி பாத்து போம்மா. சரியா? சரிம்மா. பாத்து போ. உன் கூட படிச்ச எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்ன தவிர. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா என்னம்மா? உனக்கு மேல ஒரு அண்ணன் இருக்கான்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? உனக்கு முடிச்சாதானே அவனுக்கு நாங்க பண்ண முடியும். அதுக்கு தான்ப்பா சொல்றேன், அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும். லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. உன் இஷ்டத்துக்குலாம் எங்களால ஆட முடியாது. எல்லாம் காலகாலத்துக்கு முறைப்படி நடக்கணும். நீ நினைக்கிறதா செய்வியா? நாங்க சொல்றது எதையும் கேட்க மாட்டியா? இப்போ எதுக்கு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அமைதியா போயிரு. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? நீ தான் எல்லாம் பண்ண. உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னேன். நான் என்னையே இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க. போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இங்க வந்தது தப்பா போச்சு, நான் வரேன். போடா. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அவனே ஏண்டி கத்துற? சரி, இப்படியே கத்திட்டே இருக்காதீங்க. எல்லாம் அவங்கவங்க வேலையை பாருங்க. அப்பா நான் நாளைக்கு ஹாஸ்டல் கிளம்புறேன், எனக்கு ப்ராஜெக்ட் வேலை இருக்கு. இப்பதானே ஹாஸ்டல் வந்து கிளம்பி வந்த, அதுக்குள்ள எதுக்கு போற? அங்க இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்கு. இங்க உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வேலையை வந்து யாரு பாப்பா? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ரம்யா, ஃபோன் பண்ணிட்டு இருக்கல, ஏன் ஃபோன் எடுக்கல? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா நான் தான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, முக்கியமான விஷயம், வரன் வந்திருக்கு, அதான் பேசிட்டு. என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, போட்டோஸ் கொஞ்சம் மெயில் பண்ணிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்பா நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. ஏமா, நாங்க சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்லி நாங்க கேட்க. ரம்யா, நேற்று அந்த ரீசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேனே, என்ன ஆச்சு? ரம்யா,
சாரி மேம், கவனிக்கல. கவனிக்கலையா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். பட் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. ஒன்றும் இல்லை மேம். ஒன்றும் இல்லைன்னு இல்லை, சம்திங் இஸ் ராங். நீ சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மேம். என்ன பிரச்சனை? அழுவாத ரம்யா. அழுவுறதுனால எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. என்ன பிரச்சனை? இல்லை மேம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மேம். நான் படிக்கணும்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க மேம். ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? அது பொண்ணுங்க அதிகமாக படித்தா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க மேம். எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரில மேம். ஓகே, அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே பசங்களை கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ பொண்ணுங்கன்னா படிக்கவே கூடாதா மேம்? அப்படி இல்லைம்மா. இப்போ என்னையே எடுத்துக்கோ. நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒருத்தர் கிடைக்கலையா? அவருக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. எங்களுக்கு பசங்க இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். நீ என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுற உரிமை உனக்கு இருக்குது. அதே சமயத்தில் உன் முடிவு சரின்னு உன் அம்மா அப்பாவுக்கு புரிய வைக்கிற கடமையும் உனக்கு இருக்குது. ஸோ நீ வந்து அவங்களுக்கு புரிய வை. அவங்க வந்து உன் பேரண்ட்ஸ் தானே, உன் எதிரிங்க இல்லை இல்லையா? ஸோ உனக்கு நல்லது தான் நினைப்பாங்க. கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. அது சொல்யூஷனே கிடையாது. ஸோ நல்ல முடிவாக நீ எடு. நீ எவ்வளோ போல்டான பொண்ணு. நல்ல முடிவாக எடு, நல்லதே நடக்கும். ஓகே ரம்யா? ஏன் என்னாச்சு திடீர்னு கிளம்பி வந்திருக்க? அப்பா கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. என்னம்மா பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைம்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் என்னன்னு பேசணும். சொல்லு. எதுவும் இல்லைம்மா, உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும். அப்பா வர சொல்லுங்க. என்னன்னு கேக்குறாங்கல்ல? வெயிட் பண்ண, அப்பா வரட்டும். என்னங்க, இந்த உங்க பொண்ணு வந்திருக்கா பாருங்க. திடீர்னு கிளம்பி வந்திருக்கா. அப்பா, நீங்க காட்டுற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பையன் எந்த ஊரா இருந்தாலும் சரி, என்ன படிப்பு என்ன வேலை எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷம்தான். சந்தோஷம் தானே உனக்கும்? ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீங்க காட்டுற பையன் என் படிப்பு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு என் படிப்புக்கு சப்போர்ட் பண்றவரா இருக்கணும். என்னையும் மதிச்சு என்னை சரிசமமாக நடத்துகிற ஒருத்தராக இருக்கணும். அப்படி ஒருத்தர் உங்களால காட்ட முடிஞ்சா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா என்ன இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துடுறேன். என்னை புரிஞ்சுக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துருவேன். அதுதான் எனக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. வாயை மூடு ரம்யா. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற. நாங்க 2 பேர் தான் உன் லைஃபை முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணக்கூடாது. விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அவ சொல்றதுன்னு ஒரு நியாயம் இருக்கு தானே, புரிஞ்சுக்கோ. அவ சொல்றதையும் கொஞ்சம் கேட்போம். ரம்யா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ படி. மதி, நீ என்னம்மா நினைக்கிற? சரி, அவ இஷ்டத்துக்கு விட்டு பாப்போம். அவ சொல்றதும் சரின்னு தான் படுது. சரி ரம்யா, நாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றோம்டா. நீ உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு.